வாழ்நாள் முழுவதும் கதறிக்கொண்டிருக்கிறேன். என் பெற்றவனை தேடுகிறேன் தேடுகிறேன் தேடிக்கொண்டே இருக்கிறேன், கிடைக்கவில்லை. தாயை என்று கட்டி அடைக்க கரங்கள் பதப்பிறக்க என் தாய் கிடைக்கவில்லை. அம்மாயின் அடைக்க அதரம் வலிக்கிறது, என் தாய் கிடைக்கவில்லை. என்ன செய்வேன்? ஆண்டாலும் அழுது புரண்டாலும் மாண்டாரிடி வரப்போவதில்லை மாநிலத்தில். சரி, இந்த உடலில் ஒரு சொட்டு உதிரம் இருக்கின்றவரை என்றால் ஒரு நாள் பெற்றெடுத்த தாயை பார்க்க மாட்டோமா என்று ஏங்கி தவம் கிடக்கிறேன். அந்நாள் திருநாள் பொன்னாள் என்று வருமோ ஏக்கங்கள் என் இதயத்திலேயே பிரதிபலிக்கிறது. சரி, போகட்டும். வழக்க பிரகாரம் சூரிய நமஸ்காரம் செய்து அருளது முகத்தை காட்டி இருளேக்கும் இறைவா போட்டி, இருளேக்கும் இறைவா போட்டி போட்டி. ஆயிரம் கருகளை அள்ளி வீசும் மாதவனே, இருளை போக்கி உழைத்தரும் இறையவனே, என் குல தலைவரே, சூரிய நாராயணா, அக்குத சாதிபதி குலவல்லார் கர்ணன், வணங்குகிறேன் வணங்குகிறேன். வையகம் தலைக்கட்டும், வாழட்டும் மக்கள், நலம் பெருகட்டும், நன்மையாக முடியட்டும். நீங்கள் சென்று யாரோ வயதிலே முதல் அம்மையார் தங்களை பார்க்க வேண்டும் என்று வாழற்படியிலே காத்த உத்தரவு. மகாராஜா, என்ன? வயதிலே முதிர்ந்த ஓர் அம்மையார் அவர்கள் தங்களை காணும் பொருட்டு வாயர்கோட்டையின் அருகாமையில் நின்று கொண்டிருக்கின்றார். வழக்க பழக்கங்கள் சாயுதம் அதை மாற்ற முடியாது. சரி, அமைச்சர் அவர்களை, அந்த அம்மையார் அவர்களை எந்த மரியாதையோடு அழைத்து வர வேணும், அந்த அவர்களை ராஜ மரியாதையோடு எவர் சமூகம் அழைத்து வாருங்கள். உத்தரவு. வரும்படி உத்தரவு. வரும்படி அழைத்தாரா? எப்படிதான் சென்று என் பிள்ளையை பார்க்க போகிறீரோ? நான் பெற்ற மகனே நான் பெற்ற மகனே கண்ணாய் நடத்தவுடன் என்னை பெற்றெடுத்த தாய் வந்து விட்டார்கள் என்று உணர்ச்சி வசத்தால் உங்களை அம்மாயை நடத்தி விட்டேன். தாயே, அம்மாயை நடத்தி விட்டேன். எந்த மக்களை பெற்ற மகளாசோத்தான் எனக்கு சத்தியமாக தெரியாது. அப்படி இருப்பினும் உங்களை அம்மா என்று அழைக்க அருகதையத்தவன் தாய், அருகதையத்தவன் தாயே. நான் அழைத்த வார்த்தை உங்கள் மனதை புண்படுத்துமானால் இந்த மாப்பாவி கர்ணனை மன்னித்து விடுங்கள் தாய். நான் பெற்ற மகனே கர்ணா, என் கண்மணி பாரா, என் கண்மணி பாரா, கர்ணனை கேளா, கண்டு கொள்வாய் உண்டாயினா. இந்த உண்மையை சொல்ல உன்னிடம் வந்து சிவந்திருக்கிற பாருங்க. மகாராஜா, அமைச்சர் அவர்களே, இந்த அம்மையார் சுபதி செல்லும் அளவுக்கு புகழை கொடர்ந்து இந்நாட்டு எல்லையத்தார் விட்டு வாருங்கள். உத்தரவு. கர்ணா, அப்படி என்றால் நீ கொடுக்கக்கூடிய பொண்ணுக்கும் பொருளுக்கும் ஆசைப்பட்டு வந்தவளா இந்த தாய்? அப்படிப்பட்ட தாய் நான் இல்லையப்பா. கதை இல்லை கர்ணா, நான் ரசித்த கதை. இந்த பாவிக்கரன் பழகிய கதை என் கதை. நீங்கள் மட்டுமல்ல, எத்தனையோ கோடி தாய்மார்கள் பொண்ணுக்காக, பொருளுக்காக, ஆணைக்காக, ஆபத்திற்காக ஆசைப்பட்டு நான் பெற்ற மகனே கர்ணா என்று ஓடி வருவார்கள். அத்தனை பேர்களும் நீங்க நெற்றில் அக்கினியாரை அணிந்தவுடன் அவர்கள் உடல் பற்றி எரிந்து அதை பாருங்கள், மலை என குவிந்து கிடக்க எலும்பு கூடுகள்
அந்த தங்களுக்கு தேவையில்லை அம்மா. உங்களுக்கு இந்த கதை புதிய கதை அல்ல, மிக பழம்பெரும் கதை. ஆனால் என் தாயை, என் மாதாவை, என் தெய்வத்தை நான் கூற சொல்ல மாட்டேன். என் தாய்க்கு என்ன வேதனையோ, அவளுக்கு என்ன சோதனையோ, அவளுக்கு என்ன சதியோ, குழந்தையாக பிறந்த என்னை சீராட்ட முடியாது, மகனே என்ற மடியிலே கிடைத்து எனக்கு பால் ஊட்ட முடியாது, என்னை தாராட்ட முடியாது, போய்வாடா மகனே என்னை ஆற்றிலே விட்டு விட்டாய் என் தாய். ஆனா என் தாய் என்னை எப்படி விட்டிருக்கிறார்? பெற்றவள் என்னை ஒரு என்னை கண்டு எடுத்தவள் திருதராட்டிர சக்கரவர்த்திக்கு தேரோட்டக்கூடிய சூதபங்கன் தேர்ப்பாகன், அவர்தான் என் தந்தை. ஆனால் என் தாய் ஆட்சியை விடுகின்ற பொழுது பெற்றவருக்கு தெரியும் பிள்ளையின் அருமை, கற்றவருக்கு தெரியும் கல்வியின் பெருமை, நட்டவருக்குத்தான் தெரியும் பயிரின் மகிமை, மற்றவருக்கு தெரியாதல்லவா? என் தாய் என்ன நினைத்தாலோ தெரியவில்லை, இந்த குழந்தை அனாதையாக ஆதரவற்றவராக ராஜனாக மாற்றியிருக்கிறார். இவன் எங்கே வாழ்ந்தாலும், இவன் எங்கே இருந்தாலும், எங்கே வளர்ந்தாலும், எங்கே தவழ்ந்தாலும் ராஜாத ராஜனாய், மன்னாதி மன்னனாய், ராஜா பிரபுடனாய், மாறிவனுக்கு வல்லனாய் இருக்க வேண்டும் என் தாய் ஆசைப்பட்டிருக்கிறார். முத்துவேடு ஊரியமும் என் தாய் என்ன செய்திருக்கிறார்? அந்த பெட்டியிலே ஆட்சியை விடுகின்ற பொழுது பச்சை, நீலம், மரகதம், பவளம், புஷ்பராகம், வைடூரியம், கோமேதகம், மாணிக்கம், சிவப்பு, நீலம் என்று சொல்லுகின்ற நவரத்தின கற்கள் அந்த பெட்டியடியிலே கொட்டி நிரப்பி அதன் மீது உயர்ந்த ஆவரணங்களை வைத்து அதில் அக்கிரியாரை முடித்து வைத்து குமா குமா அழுதிருக்கின்ற குழந்தைக்கு போய் வாராமலே என் மகனே என் தாய் வழி குட்டி அனுப்பி விட்டார். முத்துவைடு ஊரியம் என் தாயை கல்வி முடிந்தது. ஆனா இந்த குழந்தைக்கு, இந்த கதனுக்கு யார் தாய் தெரியுமா? 10 மாதங்களாக அந்த கருவறையிலே அந்த சிசுவை, அந்த பிண்டத்தை, அந்த மாமிசத்தை, அந்த ரத்த நாளத்தை சுமக்காத ஒரே ஒரு குறை எங்க அம்மா. உச்சியை முகர்ந்து உள்ளத்தா தாளாட்டி மாறுபுற தழுவி மடியிலே கிடத்தி கண்ணுக்கு மைத்தீட்டி கழக ஆவரங்களை பூட்டி கண்ணல் சர்க்கரை கலந்த பால் அன்னத்தை ஊட்டி நீ நாவி காட்டி இந்த ஊராயிரம் கூட்டி எனக்கு கர்ணா என்ற பெயரை சூட்டி என தாளாட்டி மகிழ்ந்தவள் என் தாய் தேர்ப்பாகருடைய மனைவி அனுராதை. அனுராதை எங்க அம்மா அவங்கதான். சுருக்கமாக சொல்ல போனார் என் பிறப்பு ஆற்றின் ரகசியம். இல்லை, உன் சந்தேகம் எதுவாக இருந்தாலும் உன் சந்தேகத்தை தீர்த்துக் கொள்ளப்பா. உயிருக்காக பயந்தவன் நான் கிடையாது. எங்கே எங்கே சந்தேகம் மனித சமுதாயத்திலே மாறாத ஒரு தொத்து நோய். கரண் மட்டன விதிவிலக்கா? இதற்கு பெயர் அகிரியாரை, ருத்ராரை. என் உண்மத்தாய் யார் என்று புரிந்து கொள்ளும் ஒரே அடையாளம், சான்றுகள் இதை தவிர வேறு ஒன்றுமில்லை. வேண்டுமென்றால் இந்த ஆறை அறிந்து காட்டுங்கள். ஆனால் ஒன்று, உண்மை தாயாக இருந்தால் உயிரோடு இருப்பாய், பொய் தாயாக இருந்தால் எரிந்து
அடையாளம். உண்மையான தாயாக இருந்தால் உயிரோடு இருப்பார்கள். உண்மை தாய் இல்லை என்றால் எழுந்து சாம்பல் ஆகி விடுவார்கள். இந்த ஆடை நானே அணிவிக்கின்றேன். நான் பெற்ற மகனே கண்ணா, சந்தன சோலையில் பொங்கிடும் பிரியன வந்தது இது என்ன கர்ணா. சந்தன சோலையில் கண்ணா, சந்தன சோலையில் பொங்கிடும் பிரியன வந்தது இது என்ன கர்ணா. மகனே தாடா முத்தம், மகனே தாடா முத்தம், மகனே தாடா முத்தம், நான் பெற்ற மகனே தாடா மகனே. அப்பாவி அப்பா. என்ன பாவத்தை செய்தேன்? உன் வயிற்றிலே பிள்ளையாக பிறந்தேனே, அது பாவமா? ஏனம்மா, நாவிலே நரம்பு இல்லாதவர்கள் நலவஞ்சகத்தனமாக என்னை இடிகுலத்தவன் தாழ்த்தப்பட்டவன் என்று சொல்லி என் இதயத்தை கிழித்தெறிந்தார்களே. நான் என்ன பாவம் பண்ணேன்? என்ன பாவம் என்னை பெற்றெடுத்தான்? எதற்கு என்னை பெற்றெடுத்தான்? பெரும்படிக்கு ஆளாக செய்து விட்டாயே. என்னை பெற்றாயே, அப்பொழுதே சுரந்து வருகின்ற பாலை ஒரு பொற்கிடத்திலே கறந்து வையுங்கள். அனுஷ்டானத்தை முடித்துவிட்டு அந்த பாலை அருந்துகிறேன். ஆகட்டும். எங்கே? நொடியிலே வந்து விடுகிறேன். அருகாமையில் உள்ள வெங்கந்தூர் கிராமத்தைச் சேர்ந்த முரளி என்று சொல்லக்கூடிய ஆரூர் ஐயா அவர்கள் இப்பொழுது குந்தியாக வேடம் தாங்கி நடித்துக் கொண்டிருக்கக்கூடிய ஐயா அவர்கள் எங்கள் கம்பெனியினுடைய ஆசிரியர். திண்டிவனம் வட்டம் பரிக்கல்பட்டு கிராமத்தை சேர்ந்த PK ரங்கநாதன் ஐயா அவர்களை பாராட்டி வண்ணமாக 20 ரூபாய் வாரி வழங்கியுள்ளார்கள். வாரி வழங்கிய ஐயா அவர்களுக்கு ஆசான் சார்பாகவும் கம்பெனி சார்பாகவும் எங்களுடைய பணிவான வணக்கத்தை நாங்கள் சிறந்தாழ்ந்து வணங்குகிறோம். நன்றி, வணக்கம். அன்னார் அவர்களுக்கு எங்கள் கம்பெனியின் சார்பாக நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். அன்பு வணக்கம். கடவுளே, அன்றுதான் என் குழந்தைக்கு பால் கொடுக்கும் பாக்கியம் எனக்கு அப்பொழுது கிடைக்கவில்லை. ஐயோ, ரெண்டு வரத்தை வாங்கி வாடினா கர்ணனுக்கு உரத்தை வச்சுட்டு வராயா? இந்த பாலை கர்ணன் புசித்தால் என்ன போன்ற 16,000 கர்ணன் குற்றத்தில் நின்றாலும் கர்ணனை அசைத்து கூட பார்க்க முடியாது. அதனால் பகவானே ஆனான் என் உருவத்தை மாற்றி ஒரு கரும்புடையாக உருவெடுத்து இந்த பாலமுத்து இப்போதே சுலபமாக தட்டுகிறேன். இல்லை. என்ன ஆச்சு? அம்மா, ஒரு மனிதனாக பிறந்தால் எஞ்சான் உடம்பிலே அவனுக்கு எல்லளவாது அதிர்ஷ்டம் இருக்கணும். என்னப்பா சொல்கிறார்? அந்த அதிர்ஷ்டமில்லாத கட்டை இந்த கர்ணன். தாய், அந்த பாலை ஒரு கரும்பூனை உருட்டு விட்டு ஓடுகிறதமா? பாருங்கள், அதோ பாருங்கள். சபிக்காதே, தாயினுடைய சாபம் பறித்துவிடும்.
அவன் தலைவனாக இருந்தாலும் சரிதான், கடவுளாக இருந்தாலும் சரிதான். சவிக்காதம்மா. அது என்ன சாதாரண பூனையாது ஐயா, திட்டம் போட்ட பூனை, திட்டம் போட்ட பூனை. எனக்கு தெரியும் யார் என்று. வெகு காலங்களாக எனக்கு பின்னாடி அதிக வேலை செய்து கொண்டே வருகிறான். நான் இருக்குன்னு ஆசைப்படுறேன். அவன் வாழட்டும், அவன் குலம் வாழட்டும், அவன் நாமும் வாழட்டும், நாமும் வாழ்வோம். அம்மா, இந்த பால் தேவையில்லை. ஒரு வாழ்க்கையிலே மனிதனுடைய பால் 3 பால் முக்கியமான பால். இதை தவிர உலகத்தில் பாலே கிடையாது. எப்படி? முதல் பால் அப்பனுக்கு ஒரு நாள் இன்பம், அதான் அப்படி வேலை. ஆனா ஆத்தாளுக்கு பல நாட்கள் அது துன்பம். அந்த துன்பத்தை விளைவுகளை அனுபவிக்கிற சக்தி பெற்றிருக்கிற தாயிடம் தான் இருக்கிறது. பட்டத்தார் சொன்னார், 12 திங்களாய் அங்கமெல்லாம் நொந்து பெற்றெடுத்து 12 போதை பரிந்தெடுத்த செய்கிருக்கிறம் நீட்டிக் கழகம் முளைத்தந்தாரை எப்பிறப்பில் காண்பில் இனி என்று சொன்னார் பட்டத்தார் அவர்கள். தலைவலிச்சா தலைவலி, கை வலிச்சா கைவலி, கால் வலிச்சா கால்வலி, மாறு வலிச்சா மார்வலி. ஆனால் ஒரு தாயானவள் அந்த கர்ப்பத்தை சுமந்து போதாத காலம் பிரசவ தருவாயிலே அந்த பிள்ளை பிறக்கின்ற நேரத்திலே அவள் உடம்பெல்லாம் வலிக்கும். அம்மாவுக்கு வேதனை. அந்த பிரசவ வலி அப்பனுக்கு தெரியுமா? தெரியாது. நம்ம அம்மாவுக்கு தான் தெரியும் அந்த வலி. அதுக்குதான் அப்பா மாற எத்த தள்ளி மூடுவாங்க, அதை வேடிக்கை பார்க்க விட மாட்டாங்க. அந்த காட்சி அவன் பார்ப்பானால் சத்தியமா பொம்பராசியை வெறுத்துருவாங்க. அவளை கொடுமை அந்த காட்சி, பிரசவலி. அப்படி வழிபட்டது குழந்தையை பெற்றெடுக்கிறார் தாயானவள். ராமனி புற்றத்திலே குழந்தை தவழும். வாடாய ராஜா, வாடாய செல்லம், வாடாயர் கண்டுகின்ற அரவணைத்து அந்த தாயார் பால் கொடுப்பார். அது தாய்ப்பால். அந்த பாலுக்கு என்ன சக்தி? 60 சொட்டு ரத்தம், 1 சொட்டு பால் அம்மா கொடுக்கிறது. அப்ப எவ்வளவு பால் சாப்பிட்டு இருப்பான்? அம்மா ரத்தத்தை எவ்வளவு குடிச்சிருப்பான்? அந்த கருணையை தீர்த்தவன் பிள்ளையா இருப்பவன் உண்டா? நடக்குமா? விலமதிக்க முடியாதது. அந்த அறிவை கொடுக்கும், ஆக்கத்தை கொடுக்கும், அறிவை கொடுக்கும், அடக்கத்தை கொடுக்கும், அன்பை கொடுக்கும், ஆண்மையை கொடுக்கும், பண்பை கொடுக்கும், பந்தத்தை கொடுக்கும். அந்த பால் தாய்ப்பால். அடுத்த பால் வளர்ந்து வாழ்வான பிறகு குடும்பப்படுகிறார் ஒருவன். எங்க இருந்தோ வச்சு வருவாயா? யாருனே தெரியாது. நமக்கு அடையாளம். அவனுக்கு பேரு பொண்டாட்டி. தாரம். திருமணம் ஆகியவுடனே அன்று இரவு சாந்தி முகூர்த்தம். அந்த சாந்தி முகூர்த்த நாளிலே மாப்பிள்ளை உட்கார்ந்திருப்பார். அந்த மணப்பொண்ணு பாலை எடுத்தாலும் மாப்பிள்ளை கொடுக்கும். மாப்பிள்ளை சாப்பிட்டுட்டு பாதி பாலை பொண்ணு கொடுப்பாரு. அது சாதாரண பால் இல்லை, முகூர்த்த பால். வாழ்க்கையில் அடித்தளம் ஆரம்பிக்கப்படுகிறது. அடுத்த பால் ஒரு 10 நிமிஷம். மனைவியை கட்டியவன் மக்களை பெறுவார். மனைவிக்காக பாடுபடுவார், மக்களுக்கு பாடுபடுவார், உத்தாருக்கு பாடுபடுவார், உறவினருக்கு பாடுபடுவார், பெற்றெடுத்த அம்மா அப்பாவுக்கு பாடுபடுவார். பாடுபட்டு பாடுபட்டு உடைத்து உடைத்து உரு குலைந்து ஓடாய் தேர்ந்து கடைசியில் மரணம் அவரை சாடுகிற மரணப்படுக்கை. அந்த நேரத்திலே நீ டெபிலிட்டி வச்சிருக்கோம், உயிர் போக கொஞ்ச நேரம் தான் ஆகுது. அப்போ ஆகாத பிள்ளையா இருந்தாலும் சரிதான், விரோதக்காரதான் சரிதான். அந்த கடைசி நேரத்திலே எல்லோரும் ஒன்று சேர்ந்து விடுவார்கள். அதுதான் சொன்னாங்க, வாழ்வுக்கும் சாவுக்கும் ஒன்னா சேர்ந்துருவான். எவ்வளவு பகையாளர் இருந்தாலும் சரிதான், அதை விட்டு கொடுக்க மாட்டான். அப்போ எல்லோரும் ஓட்டமா ஓடி வருவார்கள். நீட்டமா வீட்டு வச்சிருக்கோம், சுற்றி உட்கார்ந்து அப்பா எங்களை பறிக்க வைத்தாய், பணத்தை சேர்த்தாய், பதவியை கொடுத்தாய், எல்லா பாசத்தை காட்டினாய், எல்லாவற்றையும் செய்துவிட்டு இப்போ கடைசியாக எங்களை விட்டு போகிறாயே அப்படி என்று அப்பா என்று அழுது கொண்டு அவரவரும் அருகில் இருக்க பாலை எடுத்து அவன் பேரை சொல்லி அவன் வாயிலை விடுவார்கள். மரணப்பால் முடிந்து விட்டது.
இதை விட சிறந்த பாவத்திலே கிடையாது. தாயும் செய்யும் சந்தித்திருக்கிறோம். உணவருந்தி பேசலாம். பாருங்க கர்ணா, எந்த இடத்திலே உணவு அருந்துவது? நான் இங்கு வந்த இடத்திலே உணவு அருந்தலாமா? நான் இங்கு வந்த செய்தி, அந்த படுபாவி இருக்கின்றானே, அந்த சண்டாளன் இருக்கின்றானே துரியோதனன், தாயே அந்த துரியோதனன் அவன் இனி யார் என்று நீ அவளை பாவி என்று சொல்லுகிறாய். துரியோதனன் பாவி அல்ல, என் தம்பி அவன். சூதுவாதி இல்லாதவன், வெளுத்ததெல்லாம் பார், கருத்தலால் நீர் என்று கருதப்பட்ட உத்தமன் துரியோதனன். அவனை போய் பாவி என்று சொல்லுகிறாய். கிடையாது, அவன் பாவிதான். நீ பாவி அல்லவா? நானா? நீ சுத்தமான பாவி. என்னடா பெத்த பிள்ளையை பெட்டியை வைத்து ஆற்றில் அனாதை விட்டாயே, நீ பாவி அல்லவா? தாய்மை இருந்ததா? இல்லை. ஆதரவற்றவராய் நான் திரிகின்ற காலத்திலே எனக்கு ஆதரவு கொடுத்தது யாரு? என் தம்பி துரியோதனே. அரவணைத்தார், உண்ண உணவு கொடுத்தார், உடுத்த உடை கொடுத்தார், நான் உட்காருவதற்கு அங்க தேசத்தையே பட்டம் கொடுத்தார். அப்படிப்பட்ட உத்தவனை, நல்லவனை நீ பாவி என்று சொல்லுகின்றார். அந்த மன்னவன் திருதராட்டில் வளர்த்தாள் அம்மா, தன்னுட கூட உண்டால் தாமனை பொறுக்கி கோர்த்தால் யார் செய்வத காரியத்தை அந்த மன்னவன் செய்த நன்றி நான் மறப்பேனோ? எத்தனை ஜென்மம் எடுத்தாலும் சரி, அந்த துரியோதன ஆற்றிய பணிகளையும் ஆற்றிய சேவைகளையும் ஆற்றிய தொண்டுகளையும் என்னால் இழக்க முடியாது. உங்கள் வருகைக்கு என் நன்றி. போகலாம். கர்ணா, உன்னை எல்லோரும் இழிகுலத்தான். இவன் தாய் தந்தை யாருக்கு தெரியாத தருதலை என்று பேசுகின்றார்களே, அப்படிப்பட்ட பிள்ளையா நீ? ஏன் உனக்கு நாடு இல்லையா? உனக்கு வீடு இல்லையா? உன் உடன் பிறந்த தம்பிமார்கள் இருக்கும் பொழுது இங்கு எதற்காக இருக்க தெரிவிக்கிறாய்? நீ சத்திரியனாய் காட்டேரி தலை உயர்ந்த பட்ட மரம் கர்ணன். உறவுகள் இல்லை, உணர்வு இல்லை. ஏமா எப்படிமா சொல்ற? உன்னுடன் பிறந்த தம்பிமார்கள் ஒருவர் அல்ல, இருவர் அல்ல, 5 பேர்கள் இருக்கின்றார்கள் உன் தம்பிமார்கள். அதிர்ஷ்டக்கார இந்த கர்ணன் சொந்த பந்தமற்றவராக நினைத்தேன். அப்படியா? தம்பிமார் இங்க இருக்கிறார், சொல் அவர்களை நானே அழைத்துள்ளேன். உன் தம்பிமார்கள் எங்கே இருக்கின்றார்கள் தெரியுமா? உபராயத்திலே இருக்கின்றார்கள். உபராயமா? ஆமா. அவர்கள் பெயர்? உன் தம்பிமார்கள் பெயர் தானே? தருமன், பீமன், அர்ஜுனன், நகுலன், சகாதேவன். தம்பிகளா, பாண்டவர்களா? இது குணத்தவர் அல்ல, தாழ்த்தப்பட்டவர் அல்ல. நான் சத்திர குலத்திலே பிறந்தவன், சத்திரியன், சாம்ராஜ்ய தலைவன். பஞ்ச பாண்டவர்கள் உன் தம்பிமார்கள். என்னை பெற்ற தாய். ஆமா, நான் தான் குந்தமாதேவி. ஆமா, மூத்த பிள்ளை மனைவி மண்ணி முதலோ. இதுவால் வரையும் பாண்டவர் பகைவர் கருதி வந்தேன். இப்ப தம்பியா போச்சு. நான் என்ன பண்ணணும்? சபதம் இருக்கிறது, அந்த அர்ஜுனனை கொல்வதா. அங்கே தப்பி தவறி அஸ்வஸ்தா என்ற பாம்பிற்கு ஒரு நாளுக்கு 1000 குடம் பால் வாத்து வருகிறேன். நடக்க போகும் போர்க்களத்திலே குருட்சேத்திர பூமியிலே என் தம்பி அர்ஜுனன் அவன் தலை அறுக்கும் என்பது காட்சியவில்லை கிடையாது. நான் இருதலிக்குள் எறும்பாக போய்விட்டேன். தாயே, தாயை பார்ப்பதா, துரியோதனை பார்ப்பதா, தம்பி பாண்டவர்களை பார்ப்பதா? இல்லை, இல்லை அம்மா, இல்லை அம்மா. முடியாது தாயே. உன் தம்பிமார்கள் 5 பேர்கள் இருக்கின்றார்கள். 5 பேர்களோடு நீ வந்து சேர்ந்து விட்டால் உன்னோடு 6 பேர்கள். அங்கே கௌரவர்கள் இருக்கின்றார்கள், அங்கே 99 பேர்கள். அங்கு உன்னை சேர்த்தால் அங்கு 100 பேர்கள். அவரோடு இருக்க வேண்டாம், நீ வந்து விடு கர்ணா, வந்து விடு. பொட்டில் வைத்து பூட்டு வைத்தாலும் போட்ட கணக்காக முடிச்சுடுவான். இதுதான் உண்மை. அங்கே 6, இங்க இருந்தா 100. அங்க போல சாவு கிடையாது, இங்க இருந்தா சாவா?
எனக்கு சாவு சாவுதான். கர்ணா! ஆரிடம் சாவு உண்டு. எனக்கு இறப்பு காத்திருக்கிறது. அந்த இறப்பு துரியோதனுக்கா, பாண்டவர்க்கல்ல. பாண்டவர் படையை சேர்வதற்கு இந்த கர்ணன் வரமாட்டார். உங்கள் வருகைக்கு அனுதாபம். போய் வாருங்கள். கர்ணா, பெற்ற தாய் நான் வந்து அழைக்கின்றேன், வர மறுக்கின்றான். உனக்கு துரியோதனன் அவ்வளவு உயர்ந்தவன் ஆகிவிட்டாரா? மீண்டும் சொல்லாதே. முதலும் முடிவுமாக தான் சொல்லுகின்றாயா? எப்போதும் அப்படிதான். சரி, நான் போகின்றேன். நான் போகின்றேன் அப்பா, நான் போகின்றேன். நான் போவதற்கு முன்னதாக உன்னை பெற்றேனே, உன்னை பெற்ற தோஷத்திற்காவது எனக்கு 2 வரம் தருவாயா? என்ன வேண்டும்? கேட்டு விடாதே. உடலையும் உயிரும் 2 வரம் என்று கேட்டேனே. அது துரியோதனுக்கு சொந்தம். இதை தவிர மற்றவை எவை வேண்டும் என்றாலும் கேள். தாராளம் தருகிறேன். 2 வரம் என்று கேட்டேனே. என்ன வேண்டும்? அதிலே முதல் வரம் என்ன வரம் தெரியுமா? அர்ஜுனனை கொல்ல வேண்டும் என்பதற்காக ஒரு நாள் ஒன்றுக்கு 1000 கூட பால் ஊற்றி வளர்த்து வருகிறாய். அஸ்வசேனா என்று சொல்லக்கூடிய அரவக்கனை, அந்த அரவக்கனையை நீ ஒரு கணைக்கு மேல் மறுகணை விடக்கூடாது. உன் தம்பிதானே கர்ணா, உன் தம்பிதானே. அடுத்தது இரண்டாவது வரம், உனக்கு எதிரி உன் தம்பி அர்ஜுனன் மட்டும்தான். மற்ற 4 தம்பிமார்கள் மீது நீ பாலப்பிரயோகம் செய்யக்கூடாது. அர்ஜுனன் ஒரு கணக்கில் மறுகரை விடேன். ஆமா, தாயின் வார்த்தை. அடுத்தது 4 கொல்லக்கூடாது. அர்ஜுனை தவிர ஆமா. கொல்ல மாட்டேன். நீ செல்வதற்கு முன் எனக்கு 2 வர வேண்டும். முதல் வரம், நீதான் என் தாய் பெற்றெடுத்த தாய் குந்தமாதேவி. நான் பாண்டவருக்கு அண்ணன் கர்ணன். அப்படி என்று நீ யாருக்குமே சொல்லக்கூடாது. கர்ணா, கர்ணா, ஐயோ. ஆச்சரிய போட பிள்ளை ஆற்றோடைய புகட்டும். நான் தெரியாத பிள்ளை, தெரியாதவனாகவே இருக்கின்றேன். இது முதல் வரம். அடுத்த வரம், இரண்டாவது வரம், முக்கியமான வரம். நடக்கும் போர்க்களத்தை மகாபாரத போரில் அந்த குருட்சேத்திர பூமியிலே என் தம்பி அர்ஜுனன் அவன் கடைப்பட்டு நான் மடிவது பார்த்தால் கரத்தால் மடியக்கா இடிநிலை. என் தம்பி அர்ஜுன் வீரன். அவன் கரத்தால் மடிவதற்கு நான் புண்ணியம் ஆற்ற வேண்டிய கடமை என்ன? இந்த உலக மக்கள் இடிகுலத்தார் என்று சொன்னார்கள். நான் செத்த பிறகு சந்திரகுலத்தை பிறந்தவன் சத்திரியன் கர்ணன், பாண்டவருக்கு அண்ணன் கர்ணன், குந்தமாதேவி தலைப்பிள்ளை கர்ணன் என்ற மக்கள் எல்லோருக்குமே தெரிய வேண்டும். மாண்டு விட்டால் போர்க்களத்தை மாவீர கர்ணன் என்று கேள்விப்பட்டால் ஓட்டமாக ஓடி வர வேண்டும். மாட்டு கிடக்கும் தூக்க மடியிலே கிடைத்துக் கொண்டு நான் பெற்ற கர்ணா என்று நீ மாறெடுத்த வேண்டும்.